சிறிய கால்களுக்கு தீபம். உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய வசனமே சத்தியம். ஆம், இந்த தீபம் உங்கள் பயணத்திற்கு வழிகாட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். குட்டி நண்பர்களே, இன்று நாம் தேவனை பற்றி ஒரு அழகான கதையை கேட்க போறோம். தேவன் நம்மை மிகவும் அன்போடு நேசிக்கிறார். அவர் நமக்கு ஒரு புனிதமான பாடம் சொல்ல விரும்புகிறார். இந்த கதையில் தேவனின் நெருப்பை பற்றி நாம் கற்றுக்கொள்வோம். சர்வாங்க தகன பலியானது முழுவதும் விடியற்காலம் மட்டும் பலிபீடத்தின் மேல் எரிய வேண்டும். பலிபீடத்தின் மேலுள்ள அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். லேவியராகமம் 6:9. இது நம் இதயத்தில் அன்பையும் விசுவாசத்தையும் எரிய வைக்கும். வாருங்கள், தேவனின் வார்த்தையை மகிழ்ச்சியுடன் கேட்போம். அணையாத நெருப்பு. இஸ்ரேல் மக்கள் வாழ்ந்த இடத்தில் மிக முக்கியமான ஒரு இடம் இருந்தது. அது ஆலயம். ஆலயத்தின் நடுவில் பலிபீடத்தின் மேல் ஒரு புனித நெருப்பு எரிந்து கொண்டே இருந்தது. அந்த நெருப்பு எப்பொழுதும் அணையக்கூடாது. பகலும் இரவும் அது தொடர்ந்து எரிந்து கொண்டே இருந்தது. அது அனைவருக்கும் நினைவுபடுத்தியது, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று. ஆசாரியனின் தினமும் பணி. ஒவ்வொரு காலையிலும் ஆசாரியன் முதலில் எழுந்தார். அவர் தூய ஆடைகளை அணிந்தார். முந்தைய நாளின் பலியிலிருந்து சாம்பலை அமைதியாக எடுத்தார். பின்னர் பலிபீடத்தின் மேல் புதிய மரங்களை வைத்தார். யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நெருப்பு தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பயணத்திலும் நெருப்பு. இஸ்ரேல் மக்கள் வனாந்தரத்தில் பயணம் செய்த போது அந்த நெருப்பை விட்டு செல்ல முடியவில்லை. கர்த்தர் ஏற்றிய நெருப்பு அவர்களுடன் சேர்ந்து சென்றது. ஆசாரியர்கள் எரிந்த நிலைக்கரிகளை வெங்கல பாத்திரங்களில் வைத்து மிகவும் கவனமாக எடுத்து சென்றார்கள். புதிய இடத்தில் அந்த நெருப்பு மறுபடியும் எரிந்தது. வானத்தில் இருந்து வந்த நெருப்பு. இந்த நெருப்பு சாதாரணமானதல்ல. இதை கர்த்தரே வானத்தில் இருந்து அனுப்பினார். அவர் சொன்னார், இந்த நெருப்பு எப்போதும் அணையக்கூடாது. இயேசுவை காட்டும் நெருப்பு. இந்த எரிந்த நெருப்பு ஒரு பெரிய உண்மையை காட்டியது. அது இயேசுவை காட்டியது. இயேசுவே முழுமையான பலி. பிதாவாகிய தேவன் அவரை அனுப்பினார். இயேசு அன்போடும் கீழ்ப்படிந்தும் தம்முடைய வாழ்வை முழுமையாய் அர்ப்பணித்தார். பாளையத்துக்கு வெளியில். பலியிலிருந்து சாம்பலை பாளையத்துக்கு வெளியில் கொண்டு சென்றார்கள். பல ஆண்டுகளுக்கு பின் இயேசுவும் நகரத்துக்கு வெளியில் கொண்டு செல்லப்பட்டார். அங்கு அவர் நமக்காக தம்முடைய உயிரை கொடுத்தார். இன்று எரிந்து கொண்டே இருக்கும் நெருப்பு. அந்த நெருப்பு அன்று மட்டுமல்ல, இன்றும் இயேசுவை பின்பற்றுவோர்களின் இதயத்தில் அது எரிந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு அன்பான செயலும், ஒவ்வொரு தியாகமும், ஒவ்வொரு விசுவாசமும் பலிபீடத்தில் மரம் வைப்பது போல. உயிருள்ள பலி. நாமும் கர்த்தரின் பலிபீடத்தில் வைக்கப்படும் மரங்கள் போல. நாம் அழிக்கப்படவில்லை, நாம் ஒளிர வைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பு, கீழ்ப்படிதல், நன்மை, விசுவாசம், இவையெல்லாம் நம் பலியின் பலி. சுடும் நெருப்பு அல்ல, சுத்தம் செய்யும் நெருப்பு. கர்த்தரின் நெருப்பு நம்மை பாதிக்காது. அது நம்மை பலமாக்கும், தூய்மையாக்கும், ஒளிரச் செய்யும். நாம் அவருக்காக வாழும்போது நம் வாழ்வு கர்த்தருக்கு இனிப்பான வாசனையாகும். நெருப்பை காத்துக்கொள்வோம். கர்த்தர் ஆரம்பித்த நெருப்பு எப்போதும் அணியக்கூடாது. அது அன்பு, தியாகம், பக்தி மூலமாக எரியும். இயேசு முன்னாடி நடந்தார். இப்போது நாம் அவரை பின்தொடர்வோம். நாம் இருளான உலகத்தில் ஒளிய போல ஒளிருவோம், அவரை சந்திக்கும் நாள் வரை. ஜெபம். பரலோக பிதாவே, எங்கள் இதயத்தில் உமது நெருப்பு தொடர்ந்து எரிய செய்யும். இயேசுவை நாங்கள் தினமும் அன்போடு பின்பற்ற உதவி செய்யும். எங்கள் வாழ்வு உமக்கு ஒரு இனிப்பான பலியாக இருக்கட்டும். முடிவு வரை நாங்கள் விசுவாசமாக இருக்க செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமீன்.